பாரதி ராஜா அவர்களோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது என்ன அறை? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல முன்னணி டைரக்டராக இருந்த பாரதி ராஜா அவர்கள் சமீபத்தில வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து இப்ப அவரோட வீட்ல அடுத்தடுத்த சம்பிரதாயங்களுக்கான ஏற்பாடுகள் போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில தேனியில இருக்கக்கூடிய பண்ணை வீடு மட்டுமல்லாது, சென்னையில இருக்கக்கூடிய வீட்டையுமே சுத்தம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப அவருக்குன்னு தனியா ஒரு ரகசிய அறை இருந்திருக்கு அப்படிங்கிறது அவரோட மருமகள் பார்த்து ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. ரகசிய அறைனா அந்த மன்னர் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு குகை மாரியோ, இந்த மாரிலாம் கிடையாது. அதாவது முழுக்க முழுக்க அவரோட வீட்ல அவரு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூமா, அந்த ஒரு ரூம வந்து அவங்க வச்சிருந்திருக்காங்க. இதுவரைக்கும் அந்த ரூம்குள்ள யாரையுமே போ விட்டது கிடையாதாம்மா. பாரதிராஜா சார் மட்டும் தான் போவாரு. குறிப்பா அவர் ஏதாவது ஒரு கதை எழுதுறாரு, இல்ல கதை கேட்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த படத்துல நடிக்கலாமா வேணாமா? இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா? இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவரு அந்த ஒரு ரூம்ல தான் போயிட்டு டிசிஷன் எடுப்பாராம். அண்ட் அமைதியா இருக்கணும்னாலும் அந்த ரூமுக்கு போயிருவாரு. அவர் எப்பலாம் வந்து ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரோ அந்த ரூமுக்கு போயிருவாராமா. முழுக்க முழுக்க அந்த ஒரு அறைய அவர் மட்டும் தான் வந்து பராமரிச்சுட்டு வந்திருந்திருக்காரு. அந்த அறைக்குள்ள யாரையுமே விட்டது கிடையாதாம்மா. அவரு இறக்குற வரைக்குமே அந்த ஒரு அறையில யாரையுமே அவரு பயன்படுத்த விடல. அந்த அறைக்கு இவரு மட்டும் தான் அப்பப்போ போயிட்டு வந்திருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் முதல் முறையா அவருடைய மருமகள் அந்த ஒரு அறைக்கு போயிருந்திருக்காங்க. அந்த ஒரு அறையில அவர் சினிமா சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள அந்த ரூம்ல வச்சிருந்திருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, அந்த காலத்துல வந்து படம் எடுக்கிறதுக்கு ஃபிலிம்ஸ் வந்து ரோல் தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ரோல் பெட்டிகள், அது மட்டும் இல்லாம ஒரு படத்துடைய போஸ்டர்ஸ்கள், முழுக்க முழுக்க சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் அந்த ஒரு அறையில இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்து அவங்களோட மருமகள் வந்து பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கு இந்த ரூம பராமரிச்சதுக்கு காரணம் வந்து, அவரு தெய்வமா மதிச்ச அந்த சினிமா தான். அதனால தான் இந்த ரூம அவர தவிர மத்த யாரையும் வரவிடல அப்படிங்கிற மாரி அவங்க புரிஞ்சிருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்க இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி, அதே இடத்துல பத்திரமா வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுதான் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல தமிழ் நடிகையான நிவேதா பெத்ராஜ் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல, "நான் 2023லயே சினிமாவ குவைட் பண்ணலான்னு இருந்தேன்" அப்படின்னு சொல்லியிருந்தது, எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. "ஒரு நாள் கூத்து" அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இருந்தவங்க தான் நிவேதா பெத்ராஜ். அந்த படத்த தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாது தெலுங்கு படத்துலயுமே அவங்க நடிச்சு, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாங்க. சமீப காலமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு படங்கள் எதுவும் அமையல. அண்ட் சமீபத்தில தான் சிங்கீதம் அவர்களோட இயக்கத்துல அவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்த நாகாஷ்வின் அவர்கள் தான் தயாரிக்கிறாரு. இந்த படத்தோட பிரஸ் மீட்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "சினிமால எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும்போது, சினிமாவ குயிட் பண்ணிட்டு வேற பேஷன் போலான்னு இருந்தேன். இமயமலைக்கு கூட போலான்னு இருந்தேன். அந்த ஒரு டைம்ல தான் நாகாஷ்வின் அவர்கள் எனக்கு கால் பண்ணாரு. ஒருவேளை அவர் எனக்கு கால் பண்ணி வாய்ப்பு தரல அப்படின்னா, கண்டிப்பா நான் 2023லயே குயிட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்ல இருந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.